டேடி அத்தை பொண்ணு வர நேரம் வச்சா தயவு செஞ்சு போன வைடா. மாமா என் அத்தை பொண்ணு அப்பவே தேவதை மாதிரி இருப்பா. இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறேன், இப்ப எப்படி இருக்காளோ. மாமா கலர் ஆயிட்டீங்க மாமா. கலர் ஆயிட்டனா? இத்தனை வருஷத்துல எனக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல மாமா. உனக்கு யாரையுமே பிடிக்கல? ஏன்னா எனக்கு தான் உனிய பிடிக்குமா மாமா. அப்படி பார்க்காத மாமா, வெக்கமா இருக்குல்ல. சரி, உன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், வரையா? வரும் மாமா. ஆனா தயவு செஞ்சு இந்த கெட்டப்ப மட்டும் மாத்திரு. ஸ்ரீ பூட்டிக்ல இருக்கிற கொலெக்ஷன் எல்லாமே லிமிட்டட். சீக்கிரமா வந்தா தான் துணி வாங்க முடியும், இல்லைன்னா முடிஞ்சிடும். நல்ல வேலை நம்ம வந்தோம். ஓ அப்படியா மாமா? சி, என்ன கண்ட்ராவி ரியாக்ஷன்ரா. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, நான் கொடுக்குற துணியெல்லாம் போட்டு பார்க்கணுமா? இந்த மாமா எனக்கா மாமா? காசு நீ தான் கட்டப்படாது தெரியல. மாமா துணி நல்லா இருக்கு, ஆனா துணியில் இருக்கிற ஆள் தான் நல்லா. போ மாமா. மாமா இங்க வருமா? நான் போட்டிருக்க சட்டமா? சாம்பிராணி, அங்க இருக்கிற துணி தாண்டி நீ போட்டிருக்க. மானத்தை வாங்க தடி, தயவு செஞ்சு வா. போ மாமா, ஏசிக்கிட்டு. மாமா இங்க ப்ளவுஸ் தைப்பாங்க தானே? ஆமா, அது எப்படி உனக்கு நான் தெரியும்? தான் பார்த்தேனே. நம்ம கல்யாணத்துக்கு நான் ப்ளவுஸ் இங்கே கொடுத்து தைக்கிறேன். கல்யாணமா? ஸ்ரீ புத்திக்ல டெய்லரிங் சர்வீஸ் கூட இருக்கு. நீங்க சாரி கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. அந்த சாரியை உங்களுக்காக ரெடிமேட்டா தைச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சாரிக்கான உள்ள பிளவுஸ் தைப்பாங்க, லேங்கா தைக்கலாம், பிள்ளைங்களுக்கான உள்ள பாவாடை சட்டை கூட தைக்கலாம். ஸ்ரீ புத்திக்ல இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே லிமிட்டட், அதாவது ஒரு டிசைன்ல ஒரு கலர் மட்டும் தான் இருக்கும். என்னை வறுப்படுத்தி நடிக்க வைக்கிறான். இதுக்கோ தகிட்ஸ்க்கோ எந்த சம்மந்தமே இல்லை.